ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான இந்த லட்டுவை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ஹெல்த்தியான அவல் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, வறுத்துருந்தாலும் மறுபடியும் லைட்டாக வறுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. இப்போது 1 கப் அளவுக்கு நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் எடுத்திருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் சிவப்பு அவலில் ரொம்ப சத்துக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் அதை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டி அவலாக எடுத்துக்கோங்க. இந்த லேஸாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த அவல் இல்லாமல் இது போல் கெட்டி அவலாக எடுத்துக்கோங்க. 1 கப்பு அவலுக்கு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. இதுதான் மெஷர்மெண்ட். மொத்தத்தில் 1.5 கப் அளவுக்கு நாம் இந்த நட்ஸை சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். தீயக்கூடாது. நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஒரு தட்டில் ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேனில் 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். அதே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை லைட்டாக காய்ச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையாக இருந்தால் நீங்கள் கரைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம 3/4 கப்பு தண்ணி விட்டுட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம்ன்றதுனால நம்ம கரைச்சிட்டு அந்த அழுக்கு தூசெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வறுத்து வடித்த அந்த அவல் பொட்டுக்கடலை வேர்க்கடலையை லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இது போல் ரவை பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், இது போல் கொரப்பாக அரைச்சாதான் நம்ம லட்டு பிடிச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா வறுத்ததுனால இது டக்குன்னு அரைஞ்சிரும். ரொம்ப நேரம் நீங்கள் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு, நெய் உருகினதும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, ஒரு கைப்பிடி அளவு உலர்ந்த திராட்சை. நான் கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் திராட்சை எடுத்திருந்தாலும் ஓகே. இது கூட இன்னும் நீங்கள் நட்ஸ் நிறைய சேர்க்கணுன்னா பாதாம்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து அதையும் ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ அதே நெய்யில் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த வெல்லம் தண்ணியை ஃபில்டர் வச்சு இதை போல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற மண் அழுக்கு தூசெல்லாம் அந்த ஃபில்டரில் தங்கிடும். இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த அவல் பொடி அதை நான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மிலே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம்லேயும் இருக்கக்கூடாது. நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வெல்லம் தேங்காய் இதோடு சேர்த்து கொஞ்சம் வெந்து வரணும் இந்த மாவு. அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு இடித்த ஏலக்காவை நான் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது டக்குன்னு ஊறிடும். அந்த வெல்லத்தோடு நல்லா சேர்ந்து டக்குன்னு கெட்டி ஆகிடுச்சு. பார்த்திங்களா தெரியும். அதுக்கு தான் நான் சிம்மில் வைக்க சொன்னது. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்பவே கெட்டி ஆகிடும். நம்மளால் லட்டு பிடிக்கிற பதம் வராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் ஆறினதும் நாம் லட்டு பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. கொஞ்சம் சூடு லைட்டாக கொஞ்சம் சூடு இருக்கணும். கை சூடு பொறுக்கிற பதம்னு சொல்லுவாங்க. அந்த பதம் இருக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் பரப்பிட்டு கட்டமாக கூட பீஸ் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ இதை நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு வீட்டில் அவல் வெல்லம் இது இருந்தாலே போதும். நீங்கள் முந்திரி திராட்சைலாம் ஆப்ஷனல் தான். போட்டால் நல்லா டேஸ்ட்டாக பார்க்குறதுக்கு லட்டு மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கை வச்சுட்டு சின்னதாக ஒரு உருண்டை பதத்துக்கு மாவை எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் நல்லா கெட்டியாக பிடிச்சாலே நல்லா உருண்டை ஷேப்புக்கு லட்டு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும்.
இது வந்து ஒரு ஹெல்தியான லட்டு. இது வந்து கெட்டு போகாது. இதை நீங்கள் ஒரு ஏர்டெக் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது ஃப்ரீ டைமில் இருக்கும்போது அவங்களுக்கு தினமும் ஒன்று ஒன்று எடுத்து கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நல்லா வந்து உருண்டை பிடிச்சி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான லட்டு இது. இது வந்து சிவப்பு அவலில் செஞ்சதுனால இந்த கலரில் இருக்குது. நீங்கள் வெள்ளை அவலில் செஞ்சிங்கன்னா அதுவும் வந்து சூப்பரான நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். நாம் சேர்க்குற அந்த வெல்லம் கலரும் சேர்த்து நம்மளுக்கு இது போல் நல்ல சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம லட்டு மொத்தம் பிடிச்சாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவல் லட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஸ்வீட் ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Viji. Thanks for watching.